மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னேன்ல, அவகிட்ட சொல்லிடுறேன். வக்கீலியா காஃபி எடுத்துக்கங்க. ஹலோ சார். ஹலோ மேடம். உட்காருங்க உட்காருங்க ப்ளீஸ். அண்ணா யாருண்ணா இது? போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியல, வக்கீலுத்தா. இப்ப எதுக்கு வந்திருக்காங்க? இந்த ஒரு உனக்கு எனக்கு சொத்து பிரித்து கொடுக்க வந்திருக்காங்க. சுந்தர இல்லையமா வர சொல்லியிருக்காங்க. என்ன எதுன்னு பார்ப்போம். அதுக்கெல்லாம் ஆக்கப்படுத்த ஆரம்புருக்கா கதையா இருக்கும் உன் கதை. கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிட்டாங்கல்ல, எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? மேடம் சொன்னார் மேடம். ஏற்கனவே இந்த கேஸை சீனியர் லாயர் தானே நடத்திட்டு இருந்தாரு. இப்போ எதுக்காக மேடம் எங்களை கூப்பிட்டுருக்கீங்க? அஃப்கோர்ஸ் நீங்க சொல்றது உண்மைதான். சீனியர் வக்கீல் தான் நடத்திட்டு இருந்தாரு. பட் அவருக்கு இருக்கிற சீனியாரிட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல என் ஹஸ்பண்ட் அவர் வெளியில கொண்டு வந்திருக்கணும். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் ஜெயில கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஐ ரியலி கான்ட் டைஜஸ்ட் இட். எனக்கு அவர் உடனே வெளியே வந்தாகணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்களோ, யாரை பிடிப்பீங்களோ, இல்ல எவ்வளவு செலவானாலும் ஐ ரியலி டோன்ட் கேர். அவர் அடுத்த ஹியரிங்ல வெளியில வரணும், அவ்வளவுதான். உங்களால அது முடியும் இல்ல? நிச்சயம் முடியும் மேடம். குட். என் பொண்ணோட கல்யாணம் இருக்கு சார். நாங்கெல்லாம் அவரு கூட இல்லாம தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கோம். எதுலையுமே அவர் கலந்துக்கல. இன்ஃபேக்ட் இன்விடேஷன் கூட அடிச்சிட்டோம். குலதெய்வ கோயிலுக்கு போய் அதை வச்சு பூஜை பண்ணணும். அதுக்கு அவர் இல்லாம நாங்க எல்லாருமே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறோம். என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியாச்சும் ஐயா வீட்டுக்கு வந்துடணும்னு. அதெல்லாம் நல்லபடியா நடக்குதா? அதுக்கு அவரு வெளியில வந்தாதான் இங்க எல்லா வேலையுமே ஓடும். அதுக்காக தான் கேக்குறேன். கேஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க மேடம். முதல்ல அதை படிச்சு நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பேசிக்கலாம் மேடம். இங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் லாயர் வேணும் அப்படின்னா கூட ஐ கேன் அரேஞ்ச். டெல்லியில இருந்து கூட வர வைக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. எவ்வளவு செலவானாலும் பிரச்சனை இல்ல. மொத்தத்துல என்னோட ஹஸ்பண்ட் வெளியில வரணும். தட் இஸ் தி ஒன்லி பாயிண்ட் ஐ அம் வரிட் அபௌட் இட். நோ ப்ராப்ளம் மேடம். நாங்களே இங்க சீனியர்ஸ் தான். நாங்களே பார்த்துப்போம் மேடம். ஓகே, பரவாயில்ல. இப்பதான் உங்ககிட்ட பேசினதும் என் மனசுல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அடுத்த ஹியரிங்ல என் ஹஸ்பண்ட் வெளியில வந்துட்டா போதும். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். ஐ வில் அஷ்யூர் அபவுட் எவ்ரிதிங். ஓகேயா? ஓகே மேடம். அம்மா, ஹேமா கேஸ்ல இவங்க ஏதாவது செய்ய முடியுமாமா? ச்சே, இதை விடவே மாட்டேங்கிறாளே. ஓ கரெக்ட். தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் மீ. சார், ஒன்றும் இல்லை, என் பொண்ணோட என்கேஜ்மெண்ட்ல தான் இந்த எல்லா இஷ்யூவும் ஆரம்பிச்சது. இந்த பிரச்சனைக்கு மத்தியில என் பொண்ணோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருந்தா. நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்களே, நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு, ஹேமான மர்டர் கேஸ். எஸ் மேடம், நாங்களும் கேள்விப்பட்டோம் மேடம். பாவம், உங்க பொண்ணோட கிளாஸ்மேட் இல்லீங்களா? ஆமா. அவ இறந்து போனதுல இருந்தே அவ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. அத பத்தியே பேசிட்டு இருக்கா. நீங்க இந்த கேஸ பத்தி உங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு உங்களால கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா? நோ ப்ராப்ளம் மேடம். அந்த ஸ்டேஷன்ல எனக்கு தெரிஞ்ச ஆபீசர் இருக்காங்க. நான் விசாரிச்சு என்ன ஏதுன்னு உங்களுக்கு கால் பண்றேன். தேங்க்யூ சோ மச் சார். மேனேஜர் கிட்ட செக் கொடுத்து விட்டுருந்தேன், ரிசீவ் பண்ணிட்டீங்க? வந்துருச்சு மேடம். ஆனா அதிகமாவே கொடுத்துட்டீங்களா மேடம்? ஆஃப் கோர்ஸ், அதை விட வேல்யூ என் ஹஸ்பண்டுக்கு இருக்கு. இது மட்டும் இல்ல, கண்டிப்பா நான் அஷ்யூர் பண்றேன். இந்த கேஸை மட்டும் முடிச்சு கொடுங்க. பேசின அமௌண்ட்டை விட டபுள் த அமௌண்ட் நான் உங்களுக்கு ஃபீஸா பே பண்றேன். ஓகே, தேங்க்யூ மேடம். நான் கூடி சீக்கிரம் உங்களுக்கு கான்டாக்ட். தேங்க்யூ. ஷியோர். வரேன். தேங்க்யூ. ஏன் சுந்தரவள்ளி, ஏற்கனவே சூர்யா ஒரு வக்கீல வச்சு பார்த்துட்டு இருக்கிறப்போ இவங்க வேற உள்ள போனா ஏதாவது குழப்பம் வந்துடாதா? அண்ணே ப்ளீஸ், அதை பத்திலாம் யோசிக்காதீங்க. எனக்கு யோசிக்கிறதுக்கு மைண்ட் செட்டே இல்ல. எனக்கு அவர் முதல்ல வெளியே வந்தாகணும். மத்ததெல்லாம் இட் வில் ஃபால் இன் பிளேஸ். யூ டோன்ட் வரி அபவுட் இட். விடுங்க. வாங்க உட்காருங்க. கல்யாணத்துக்கிட்ட காஃபி. இல்ல சுந்தரவள்ளி, நம்ம ஜோதிக்கு கஸ்டமைஸ்டு பிளவுஸ் தைக்கணும்னு சொன்னா, நானும் கல்யாணத்துக்கு புதுசா கோட் ஆர்டர் கொடுக்கலான்னு இருக்கேம்மா. நாங்க வெளியில போயிட்டு வந்துறோம். மாதுமா, எனக்கு கூட கல்யாணத்துக்கு கோட் எடுக்க வேண்டியிருக்கு. நான் போய் அமெரிக்கா அங்கிள் காசுல பர்ச்சேஸ் பண்ணிட்டு. என்னமா ஏன் தடுக்கிறேன்? ஒழுங்கா நில்லுங்க. துவைச்ச சட்டையை அயன் பண்ணி போட்டுக்க தெரியல, இதுல கோர்ட் வேற. சும்மா இருங்க. ஓகேண்ணே. வெளியில 2 கார் இருக்கு. டிரைவர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். எந்த கார் வேணுமோ அதை எடுத்துட்டு போங்க. ஓகே?
ஓகே நீ பாய். யா டேய் ரஞ்சித், உள்ளதானே நின்றுட்டு இருந்த, திடீர்னு எங்க போன? இல்ல அது உள்ள ஒரு மாதிரி இருந்துச்சா, அதான் ஃப்ரெஷ் ஏர் வாங்கலாமேன்னு வந்தேன். ரஞ்சித், அப்பாக்கு சூட் ஆர்டர் பண்ண போறோம், நீயும் வா, வேணும்னா உனக்கு ஆர்டர் பண்ணலாம்ல. நோ டாடி, நான் ஒரு மாதிரி அப்செட்ல இருக்கேன். என்னடா என்னாச்சு? ஆன்ட்டி சொல்றத கேட்டா ஒரு மாதிரி இருக்கு டாடி. அப்படின்னா அங்கிள் வெயில வெளியே வரலனா இந்த கல்யாணம் நடக்காதா? டேய், அவ ஏதோ மனசு வருத்தப்பட்டு சொல்றா, அத போய் நீ பெருசா எடுத்துக்கணுமா? இல்ல டாடி, எனக்கு சொன்ன தேதியில கரெக்டா கல்யாணம் நடந்து ஆகணும். பிகாஸ் நம்ம ஊருக்கு சீக்கிரம் போய் ஆகணும்ல. ஹே ரஞ்சித், கரெக்டா வெக்கேஷனுக்கு தானே பிளான் பண்ணி வந்திருக்கோம். திரும்பி போறதுக்கு தான் நிறைய டேஸ் இருக்கே, இப்பவே ஏன் அவசரப்படுற? இல்ல ரிதா, ஒரு பக்கம் வார் நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் நம்ம ஷேர்ஸ்லாம் லாஸ் ஆயிடுச்சு, நம்ம கம்பெனி வேற ரொம்ப டவுன்ஃபால் ஆயிடுச்சு. நான் அங்க இருந்தா தான் நல்லா இருக்கும். ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ ரஞ்சித். நீ கவலைப்படாத, சொன்ன டைம்ல கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் கேரண்டி. நடத்தி காட்டுவீங்களா? கட்டாயமா. யாரு வந்தாலும் வரலனாலும் குறிச்ச முகூர்த்தத்துல இந்த கல்யாணம் நடக்கும். நீ நினைக்கிற மாதிரி நம்ம சீக்கிரமாவே ஊருக்கு போயிடலாம். ஓகே? தேங்க்யூ டாடி, தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஜோதி, நம்ம போலாமா? போலாங்க, வா. பாய்டா. சீக்கிரம் போய் ஆகணும் டாடி. போலீஸ் தப்பி தவறி இந்த கேஸ்ல என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அமெரிக்காக்கு பறந்தாகணும். வணக்கம்மா. வணக்கம். என்னாச்சு? கேஸ சீனியர் அட்வொகேட் கிட்ட கன்சல்ட் பண்றேன்னு சொன்னீங்களே, அவர் என்ன சொன்னாரு? பண்ணம்மா, துரசிங்க சார இந்த தடவை கண்டிப்பா பெயில் எடுத்துடலான்னு சீனியர் வக்கீல் சொல்லிட்டாருமா. இங்க பாருங்க வக்கீல் சார், அடுத்த தடவை அண்ணன் விலங்கோட கோர்ட்டுக்கு வந்தாலும் கோர்ட்டு முடிச்சு அவர் வெளியில வரப்போ அவர் கையில விலங்கு இருக்க கூடாது. அதுக்காக தான் நான் கணக்கு பார்க்காம உங்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன். நம்புங்கம்மா, இந்த தடவை கண்டிப்பா பெயில் கிடைச்சிடும். இந்த சீனியர் வக்கீல் கன்சல்டேஷனுக்கு தான் கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாயிருச்சு.